இன்னைக்கு நம்ம ஒரு நபரை குறித்து பார்க்க போறோம். आज भी एक व्यक्ति के बारे में हम देखने वाले हैं. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர் குறிச்சே பார்த்துட்டு வரோம். हर हफ्ते हम एक एक व्यक्ति के बारे में देखते आ रहे हैं. ஒவ்வொரு நபருடைய பெயர்களை குறித்து பார்த்துட்டு வரோம். हर व्यक्ति के नामों के बारे में नाम के बारे में देखते आ रहे हैं. அந்த பெயருடைய நபர்கள் எங்கெங்க இருக்காங்க வேதத்துல? नाम के व्यक्ति कलाम के अंदर कहां-कहां हैं? அவங்க என்னென்ன காரியங்களை செய்தாங்க? और उन्होंने क्या-क्या काम किए? கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருந்தாங்க? और परमेश्वर के प्रिय कैसे रहे? கர்த்தருக்கு விரோதமா எப்படி இருந்தாங்க? और परमेश्वर के विरुद्ध कैसे थे? இது எல்லாமே நம்ம கலந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். ये सारे चीजों को हम देखते आ रहे हैं. இன்னைக்கும் ஒரு முக்கியமான நபர் குறித்து பார்க்க போறோம். आज भी एक महत्वपूर्ण व्यक्ति के बारे में हम देखने वाले हैं. அதாவது யாவீர் அப்படிங்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்க போறோம். यावीर नाम के एक व्यक्ति को हम देखने वाले हैं. இது தமிழ்ல வந்து யாவீர்னு சொல்லுவாங்க. तमिल के अंदर उसे यावीर बोला जाता है. ஆனா ஹிந்தியில யாயிர் அப்படினு சொல்லுவாங்க. लेकिन हिंदी में याईर बोला जाता है. ஹீப்ரூலயும் யாயிர் அப்படினு தான் சொல்லுவாங்க. और इब्रानी भाषा में भी याईर ही बोला जाता है. ஆங்கிலத்துல அத ஜாயிர் அப்படினு சொல்லுவாங்க. और अंग्रेजी में उसे जायिर बोलते हैं. சோ இப்படி பல உச்சரிப்புகள் பல மொழிகள்ல இருக்குது. ऐसे भिन्न-भिन्न भाषाओं में अलग-अलग तरीके से बोलते हैं. ஆனா எபிரேய மொழியில அவனுடைய பெயர் வந்து யாயிர். लेकिन हिब्रानी भाषा में उनका नाम है याईर. சோ யாயிரும் அவனுடைய பிள்ளைகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். याईर और उनके बच्चों के बारे में हम देखने वाले हैं. முதலாவது யாயிரை பற்றி பார்ப்போம். पहले हम याईर के बारे में देखेंगे. அதுக்கு பிறகு யாயிரோட பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க அதையும் நம்ம பார்க்க போறோம். उसके बाद याईर के बच्चे कैसे थे वो भी हम देखेंगे. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஆரம்பிக்கலாம். एक वचन को पढ़कर हम शुरू करेंगे. உபாகமம் 3ஆம் அதிகாரம் அதுல 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். व्यवस्था विवरण 3 अध्याय 14 वचन. மனாசேயின் குமாரனாகிய யாவீர் அர்கோப் சீமை முழுவதையும் கெசூரியர் மகாத்தியர் என்பவர்களுடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே பாசான் அவோத்தியாயிர் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் வழங்கி வருகிறது. ஜெபிக்கலாம். அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सरों को झुका के हम प्रार्थना करेंगे. இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசணும். इस वचन के द्वारा परमेश्वर हमसे बात करना है. போன வாரம் நம்ம ஒரு பேரை குறித்து நம்ம தியானிச்சோம். पिछले हफ्ते में हमने एक नाम के बारे में ध्यान किया. ஹனனியாவை பற்றி நம்ம பார்த்தோம். हननिया के बारे में ध्यान किया. ஒரு 6 ஹனனியாவை பற்றி நம்ம பார்த்தோம். एक 6 हननिया के बारे में हमने ध्यान किया. 3 நல்ல ஹனனியா और 3 भले हननिया. 3 தவறான ஹனனியா பற்றி நம்ம பார்த்தோம். और 3 बुरे हननिया के बारे में हमने देखा. இன்னைக்கு இந்த யாயிரை பற்றி நம்ம பார்க்கலாம். आज ये याईर के बारे में देखेंगे. அதுக்கு முன்பா நம்ம கர்த்தர்ட்ட நம்ம கேட்போம். उससे पहले हम परमेश्वर से मांगेंगे. கர்த்தாவே இந்த நபரை குறித்து நாங்க தியானிக்கும்போது प्रभु इस व्यक्ति के बारे में हम जब ध्यान करेंगे நீங்க என்னோடு பேசுங்கப்பா. आप हमसे बात कीजिए. என்னோடு நீங்க பேசுங்க. हमारे साथ बात कीजिए. என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாக மாறணும். हमारा जीवन आपके प्रिय होना है. ஒவ்வொரு காரியத்திலும் நான் ஜெயத்தை எடுக்கணும். हर चीज में मुझे विजय प्राप्त होना है. எந்தெந்த காரியத்திலெல்லாம் நான் தோல்வி பெற்றேனோ जहां मुझे हार महसूस हुआ அந்த எல்லா இடத்திலும் நான் வெற்றி பெறணும்ப்பா. उस सारे हरे हुए जगह पर मैं जय पाना है. நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா? आप मुझे मदद करो करके पूछेंगे. நம்ம ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे. வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, हमारा एलोहिम खुदा जिसने आकाश और पृथ्वी का निर्माण किया, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம்ப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं. யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से प्रार्थना करते हैं. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं. இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசுங்க. इस वचन के माध्यम से हमारे साथ बात कीजिए. இந்த யாவீரை பற்றி தியானிக்கும்போது याईर के बारे में जब हम ध्यान करेंगे எங்களுக்கு தேவையான கிருபைகளை தாங்கப்பா. और हमको अनुग्रह दीजिए प्रभु. எங்களை ஆசீர்வாதத்தை தாங்க. हमें आशीष करके दीजिए. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். तो तेरे प्रिय बच्चे जो सुन रहे हैं उनके लिए प्रार्थना करता हूं. பல இடங்களிலிருந்து இணைக்கப்பட்டு இருக்கிறார்களப்பா. भिन्न-भिन्न जगहों से जुड़े हुए हैं. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதத்தை தாங்க. हर किसी को आशीष करके दीजिए. உம்முடைய நாமம் மகிமைப்பட நீங்க கிருபை செய்யுங்க. आपका नाम महिमा पाए प्रभु. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. नम्र करके तेरे हाथ में देते हैं. துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव और महिमा सब आप ही ले लो. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता. ஆமென். आमीन. கர்த்தர் நம்ம யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हम सभी को आशीष दे. மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். दोबारा उस वचन को पढ़ेंगे. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். व्यवस्था विवरण 3 अध्याय 14 वचन. மனாசேயின் குமாரனாகிய யாவீர் அர்கோப் சீமை முழுவதையும் கெசூரியர் மகாத்தியர் என்பவர்களுடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே பாசான் அவோத்தியாயிர் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் வழங்கி வருகிறது.
சரி, கர்த்தர் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस वचन को आशीष दे। நாம இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாசிக்க போறோம். इस वचन को हम बाग करके हम पढ़ने वाले हैं। இந்த யாவீர் என்கிற இந்த மனுஷன், ये यावीर व्यक्ति जो है, இவனை குறித்து வேதம் எப்படி என்னென்ன காரியங்கள் சொல்லுதுன்னு நம்ம பார்க்க போறோம். कलाम इसके बारे में क्या कहता है करके हम देखेंगे। யோசுவாவுடைய நாட்கள்ல, योशुआ के दिन में, மோசேசுடைய நாட்கள்ல, मूसा के दिनों में இந்த யாவீர் என்கிறவன், ये यावीर नाम का व्यक्ति மனாசேயனுடைய புத்திரன், वो मनाशे का पुत्र है। இந்த மனிதன் எப்படி என்னென்ன காரியத்தை செய்து வந்தான்ங்கற பார்க்கலாம். ये व्यक्ति क्या क्या कर रहा था उसे देखेंगे। பாருங்க, வாசிப்போம் மீண்டும். दोबारा हम पढ़ेंगे। மனாசேயின் குமாரனாகிய யாவீர் அர்கோப் சீமை முழுவதையும் கேசூரியர் பாருங்க, மகாத்தியர் பைபிள் சொல்லுது, कलाम कहती है இந்த யாவீர் என்ன செய்றான்? ये यावीर क्या करता है? அர்கோப் என்கிற இடம் முழுவதையும் முற்றுகை போடுகிறான். अर्गोब नाम के सारे देश को वो पूरा घेर लेता है। அவன் அதை ஜெயத்தை எடுக்கிறான். பார்த்துடுங்க, उसमें विजय प्राप्त करता है। பாருங்க, அவன் 3 காரியத்து மேல ஜெயத்தை எடுக்கிறான். वो 3 चीजों के ऊपर विजय पाता है। ஒன்னு அர்கோப் அப்படிங்கிற இடம், एक है अर्गोब, அடுத்தது கெஷூரிங்கிற இடம், और दूसरा गेशूरी, அடுத்தது மாகாத்தி அப்படிங்கிற இடம், और तीसरा जो है माखाती। இந்த 3 இடத்துலயும் அவன் ஜெயத்தை எடுக்கிறான். ये तीनों जगह पर वो विजय प्राप्त करता அது है। எல்லா அந்த இடங்கள் எல்லாம் இவன் ஜெயித்த பிறகு, उस तीनों जगह पर विजय पाने के बाद அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறான். उस जगह को एक नाम देता है। தன்னுடைய பெயர்படி அதுக்கு பெயர் வைக்கிறான். अपने नाम के हिसाब से उसे नाम देता है। 3 காரியங்கள் அதுல வருது. 3 चीज उसमें आती है। ஒன்னு பாஷான், एक बाशान, हावोत, हावोत, யாயிர். याईर। பாஷான், ஹாவோத், யாயிர். बाशान, हावोत, याईर। இப்படி இந்த 3 பெயர்களை ஒண்ணா வைக்கிறான். ये तीनों नाम को एक साथ रखता है। பாஷான், ஹாவோத், யாயிர் அப்படிங்கிற பெயரை சூட்டுறான். बाशान, हावोत, याईर ये नाम रखता है। கிட்டத்தட்ட 60 சிட்டி அவன் கைப்பிடிக்கிறான். और लगभग 60 शहर को वो अपने काबू में लेता है। அதுல முதல் இடத்தை பற்றி சொல்லும்போது, उसमें पहले जगह के बारे में जो बताया जाता है, அது அர்கோப் அப்படிங்கிற இடம். वो अर्गोब नाम का जगह है। இந்த அர்கோப்னா என்னது? ये अर्गोब क्या है? மணலின் குவியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ये रेती का जो पहाड़, அது இப்படி குவிச்சு வச்சிருந்தா இப்படி ஒரு மலை மாதிரி இருக்கும். उसको जैसे पहाड़ जैसे से डाल के रखते हैं। ரொம்ப பெரிய ஒரு மவுண்டன் கிடையாது, बहुत बड़ा पहाड़ नहीं, ஒரு சின்ன ஹில் தான். एक छोटा सा चट्टान है। அது குவியல், அது மணலின் குவியல் சொல்லி சொல்லலாம். वो रेती को वहां पर डाल के रखा गया है। நீங்க டெசர்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா, आप अगर रेगिस्तान में देखेंगे, இந்த மணலின் குவியலை நீங்க பார்க்க முடியும். इस रेती के पहाड़ को आप देख सकते हैं। அது ஒவ்வொரு இடம், இந்த புயல் வீசுச்சுன்னு வைங்க, अगर तूफान आती है, அது மணலெல்லாம் ஒரு இடத்துல சேகரிச்சு ஒரு குவியலா மாறிடும். वो सारे मिट्टी को एक जगह पर जमा करके वहां पर एक जमा हो जाता है। அதுல நடக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். उसमें चलने वाले बहुत सावधानी से चलना है। ஏன்னா அந்த மணல் மேல கால் வச்சாங்க அப்படின்னா, क्योंकि उस रेती के ऊपर यदि उन्होंने पैर रखा, அது அவங்கள மண்ணுக்குள்ள இழுத்துரும். वो उनको रेती के अंदर, मिट्टी के अंदर खींच लेगा। அப்படிப்பட்ட ஒரு இடம், ऐसा एक जगह है। இப்படி அந்த டெசர்ட் லேண்ட்ல நீங்க பார்க்க முடியும். ऐसे रेगिस्तान में आप देख सकते हैं। அதனாலதான் ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணுவாங்க. इसीलिए ऊंट पर सवार करते हैं। ஏன்னா அந்த ஒட்டகங்கள் கால் வந்து கொஞ்சம் பெரிய கால், क्योंकि ऊंटों का पैर जो है लंबा होता है। அதனுடைய காலையும் நீங்க பாத்தீங்கன்னா, उसके पैर को भी यदि आप देखेंगे, அது அந்த டெசர்ட்ல இருக்கிறதுக்காகவே அது அமைக்கப்பட்டிருக்குது. वो रेगिस्तान के लिए ही बनाया गया है। இங்க இந்த யாயிர் என்ன செய்றா? यहाँ याईर क्या करता है? இந்த மணலின் குவியல் உள்ள ஜனங்களை அவன் ஜெயிக்கிறான். ये मिट्टी का जो जमा हुआ उन लोगों को वो जीतता है। இந்த மணல் அப்படின்னு சொன்னா, मिट्टी जो बोला जाता அது है, மாம்சத்தை குறிக்குது. वो मांस को दर्शाता है। இந்த யாயிர் என்ன செய்றான் பாருங்க, याईर क्या करता है? மாம்சத்தின் இச்சையை அவன் ஜெயிக்கிறான். मांस के इच्छा को वो जीतता है। இன்னைக்கு நம்மளும் யாயிர் தான். आज हम भी याईर ही हैं। யாயிருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, याईर का मतलब क्या है? அவர் நம்மளுக்கு விளக்கி தருகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो हमें समझा कर देता है। அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो हमें स्पष्ट करता है। he enlighteneth அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो हमें स्पष्ट करता है, ये मतलब है। அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். वो स्पष्ट हमें बताता है। தேவன் நமக்கு எப்படி தெளிவுபடுத்துகிறார்? परमेश्वर हमें कैसे स्पष्ट रूप से बताता है? அவர் தம்முடைய ஞானத்தை குறித்து தெளிவுபடுத்துகிறார். वो अपने ज्ञान के बारे में हमें बताता है। அவர்
அவர் நம்மளுடைய ஞானத்தை கொடுத்து நம்மளை தெளிவுபடுத்துகிறார். वो अपने ज्ञान को देकर वो हमें स्पष्ट करता है. சோ இந்த ஞானத்தை பெற்ற நம்ம ये ज्ञान को जो हमने पाया है, தேவன் நம்மளை தெளிவுபடுத்தி இருக்கிறார். परमेश्वर ने हमें स्पष्ट किया है. அப்ப நீங்களும் நானும் யாரு? तो आप और मैं कौन हूँ? யாயீர் தான். हम सब याईर हैं. அத தமிழ்ல நம்ம யாவீர் அப்படினு சொல்லுவோம். तमिल में हम यावीर कहते हैं. ஆனா ஹீப்ருல வந்து அவங்களுடைய பேர் வந்து யாயீர். लेकिन हिब्रानी भाषा में उनका नाम है याईर. யாயீர்னா அதுக்கு அர்த்தம் என்ன? याईर का मतलब क्या है? அவர் நம்மளை தெளிவுபடுத்துகிறார். वो हमें स्पष्ट करता है. அவர் தெளிவுபடுத்துகிறார். वो स्पष्ट करता है. சோ யாரையெல்லாம் கர்த்தர் தெளிவுபடுத்தி இருக்கிறாரோ, जिनको परमेश्वर स्पष्ट करता है, அவங்க எல்லாமே யாயீர் தான். वो सब याईर हैं. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? हम क्या करना है? அர்கோப்ங்கற இடத்தை நம்ம ஜெயிக்க வேண்டியிருக்குது. हम वैसे जगह पर कुछ जीतना है. அர்கோப் அப்படிங்கற இடத்தை ஜெயிக்க வேண்டியிருக்குது. अर्गोब नाम के जगह को जीतना है. அர்கோப்னா என்னது? अर्गोब का मतलब क्या அது है? மணலின் குவியல். वो रेती का पहाड़ जैसा है. இந்த மணல் அப்படினு சொன்னது எதை குறிக்குது? ये रेती किसे दर्शाता है? அது இந்த மாம்சத்தை குறிக்குது. वो इस मांस को दर्शाता है. இந்த மாம்சத்தின் இச்சைகளை நம்மளும் ஜெயிக்கணும். इस मांस के इच्छाओं को हम भी जीतना है. எப்படி யாவீர் ஜெயித்தாரோ, जिस तरह यावीर ने जीता, யாவீர் எப்படி அது மேல ஜெயம் கொண்டாரோ, यावीर जैसे उसके ऊपर विजय पाया, அதே போல நம்மளும் இந்த குவியல் மேல ஜெயிக்கணும். वैसे ही हम भी इस मिट्टी के जमा के ऊपर हमें जय पाना है. இந்த மணலின் குவியல், ये मिट्टी का जो पहाड़ है, இந்த நம்மளுடைய சரீரம் ஒரு மணலின் குவியல் தான். हमारा शरीर जो है एक मिट्टी का पहाड़ ही है. இது மாம்சம். இந்த மாம்சத்தை நீங்க ஜெயிக்கணும். इस मांस को आप जय पाना है. அது ஜெயிக்க பாருங்க. கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा மாம்சம் பலவீனமானது, मांस कमजोर है ஆவி உற்சாகம் உள்ளது. और आत्मा उत्साहित है. மாம்சம் ரொம்ப பலவீனமானது தான். मांस सच में कमजोर ही है, ஆனா அது எப்படியாவது ஜெயிங்க. लेकिन उसे कैसे भी जय पाना है. இந்த மணலின் குவியலை நீங்க ஜெயிக்கணும். इस मिट्टी के पहाड़ को हम जीतना है. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, अगला अगर आप देखेंगे, கெஷூரி அப்படிங்கிற இடத்தை ஜெயிக்கிறார். गेशुरी नाम की जगह को जीतता है. கெஷூரி அப்படினா गेशुरी का मतलब ஒரு பெருமையான பார்வை, एक घमंडी नजर. இன்னைக்கு நிறைய பேருடைய பார்வையை நீங்க பாத்தீங்கன்னா, आज बहुत सारे लोगों का नजर आप देखेंगे, ரொம்ப பெருமையா பாப்பாங்க. बहुत घमंड से देखते हैं. ரொம்ப பெருமையான பேச்சு இருக்கும். बहुत घमंड की बातें होगी. பெருமையா நடப்பாங்க. घमंड से चलेंगे. அவங்க நடக்கும்போதே தெரிஞ்சிரும் उनके चाल चलन में ही मालूम पड़ जाएगा இவங்களுக்குள்ள எவ்வளவு பெருமை இருக்குன்னு इनके சொல்லி. अंदर कितना घमंड है. அவங்க பேசும்போதே தெரிஞ்சிரும். वो बोलते समय समझ में आ जाता है. அவங்களுடைய பார்வையில தெரிஞ்சிரும். उनके नजर में समझ में आता है. இந்த மாடுகள் சந்தையில போய் வாங்க போவாங்க. देखिए ये जो गाय लेने के लिए जाते हैं, அது ஊர்கள்ல சந்தை போட்டிருப்பாங்க. और गांव में जो है वहां पर मार्केट होता है. அந்த மார்க்கெட்ல போய் பசுமாடு வாங்கும்போது वो गाय जब लेते हैं, அத கண்ணை தான் பார்ப்பாங்க. उसके आंख को देखते हैं. அத கண்ணை பார்த்து தான் அத வாங்குவாங்க. उसके आंख को देखकर ही लेते हैं. அது கண்ணு உருட்டி உருட்டி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சுன்னா, अगर वो आंख को यहाँ वहां देखते देखते कर रही थी, அது வாங்க மாட்டாங்க. उसे नहीं लेंगे, ஏன்னா அது சரியா பால் கறக்காது. क्योंकि वो सही तरीके से दूध नहीं देगा. அது குட்டியை பராமரிக்காது. वो बच्चे का ध्यान नहीं रखेगा, அதனால அத வாங்க மாட்டாங்க. इसलिए उसे नहीं लेंगे. ஆனா அந்த கண்ணு வந்து ரொம்ப சாதுவான கண்ணா இருந்துச்சுன்னா, लेकिन उसकी नजर अगर एकदम साधारण एकदम साधु सा होगा, அத வாங்குவாங்க. उसे वो लेते हैं. அதே மாதிரி காளை மாட்டை நீங்க பாத்தீங்கன்னா, वैसे ही बैल को देखेंगे तो அதனுடைய முதுக தட்டி பாப்பாங்க. उसके कमर को मार कर देखते हैं. அதனுடைய மடியை தட்டி பாப்பாங்க. उसके कमर को मार के देखते हैं. அதுக்கு மேல ஒரு ஹம்ப் மீதி இருக்கும். उसके ऊपर एक ये होता है, அந்த ஹம்ப தட்டி பாப்பாங்க. और उसे भी मार कर देखते हैं. இப்படி அந்த காளை வந்து அதுல நிறைய காரியங்கள் இருக்குது. उसमें बहुत सारी चीजें हैं. அந்த காளையினுடைய இடுப்பு பாகத்துல उस बैल के कमर के जगह पर சுழி இருக்குதான்னு பாப்பாங்க. वो कुछ है क्या निशानी ऐसे देखेंगे. ரெட்ட சுழி இருக்கா ஒத்த சுழி இருக்கான்னு பாப்பாங்க. बौरा एक है या दो है वो देखेंगे. நிறைய பேர் குழந்தை பிறந்த உடனே बहुत सारे लोग बच्चा जन्म होते ही தலையில பாப்பாங்க. सिर पे देखते हैं, ஒத்த சுழி இருக்கா ரெட்ட சுழி இருக்கான்னு பாப்பாங்க. एक बौरा है या दूसरा दो बौरा है. அதே மாதிரி இந்த காளையில பாப்பாங்க. वैसे ही बैल में भी देखते हैं. எனக்கு அவ்வளவு அதை பத்தி தெரியாது, मुझे उतना उसके बारे में नहीं मालूम ஆனா है, இந்த மாதிரி அவங்க பாக்குறது உண்டு, அது எனக்கு தெரியும். लेकिन ऐसे देखते हैं मुझे मालूम है. இப்படி அந்த பசுமாட்டை பார்த்து வாங்கும்போது ऐसे गाय को लेते समय அத கண்ணை பாப்பாங்க பார்த்துட்டு. उसके आंख को देखते हैं. இன்னைக்கு அதே போல आज वैसे ही நீங்க ஒரு பாகத்தை ஜெயிக்க வேண்டி இருக்குது. आप कुछ भाग को जीतना है. முதலாவது மாம்சத்தின் இச்சையை நீங்க ஜெயிக்கணும். पहले मांस के इच्छा को जीतना है. அதுக்கு பெருமையை நீங்க ஜெயிக்கணும். उसके बाद घमंड को जीतना है. அந்த
பெருமையை நீங்க ஜெயிச்சாகணும். उस घमंड को जीतना ही है, பெருமையின் பார்வையை நீங்க ஜெயிக்கணும். घमंड की नजर को जीतना है, எப்பவும் தாழ்மையா இருங்க. हमेशा नम्रता में रहिए। கர்த்தர் சொல்லி இருக்கிறார், परमेश्वर ने कहा, கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். परमेश्वर जो घमंडी है उसके विरुद्ध खड़ा रहता है। கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். परमेश्वर का वचन सही है। நம்ம எவ்வளவு தாழ்மையா இருக்கிறோமோ हम जितना नम्रता में रहेंगे அவ்வளவு கர்த்தருடைய கிருபை நம்ம மேல இருக்கும். उतना ही परमेश्वर का अनुग्रह हमारे ऊपर होगा। தாழ்மை உள்ளவன் மேல கிருபை அளிக்கிறார். और जो नम्र में रहता है उनके ऊपर अनुग्रह करता है। ஆனா பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். लेकिन जो घमंडी है उसके विरुद्ध खड़ा होता है। சில நேரம் அவங்க பிசினஸ் நல்லா இருக்கலாம், हो सकता है उनका व्यापार अच्छा होगा, அவங்களுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கலாம், उनका आमदनी में आशीष होगा, ஆனா பெருமை இருக்கிறதுனால लेकिन घमंड होने की அது वजह से தேவனால் உண்டான ஆசீர்வாதம்ங்கிறது நீங்க நினைச்சு பாத்துறாதீங்க. वो परमेश्वर के वजह से हुआ आशीष करके मत सोचिए। இந்த கெஷூரி அப்படின்னா गेशूरी का मतलब பெருமையான பார்வை, घमंडी नजर। இந்த பெருமையான பார்வை நம்மகிட்ட இருக்க கூடாது. ये घमंडी नजर हमारे ऊपर नहीं होना அது चाहिए, மேல நீங்க ஜெயத்தை எடுக்கணும். उसके ऊपर हम जय पाना है। தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க, नम्रता को सीख लीजिए நுகத்தை சுமக்கணும். और वो जुए को उठाना है। வாலிப பிராயத்துல और जवानी में நுகத்தை சுமப்பது நல்லது. जुआ को उठाना अच्छा है। ஏன்னா நீங்க நுகத்தை சுமக்கும் போது जब आप जुआ को उठाते हैं நீங்க தாழ்மையை கற்றுக்கொள்வீங்க. आप नम्रता को सीखते हैं। எத்தனையோ போராட்டங்கள் மத்தியில நீங்க போயிருப்பீங்க. बहुत सारे समस्याओं के बीच में आप रहे होंगे। இந்த போராட்டங்கள் எல்லாம் ये सारी समस्याएं உங்களை தாழ்மைக்குள்ள கொண்டு போகும். आपको नम्रता के अंदर ले आएगा। நீங்க இந்த போராட்டத்துல சிக்கி தவிக்கும் போது आप इस समस्या में जब जकड़ कर ऐसे सोचते रहेंगे, நீங்க அவரை நோக்கி பாப்பீங்க பாருங்க, आप उसकी ओर देखेंगे ना, அப்பந்தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியும். तब ही उस आशीष को आप देख सकते हैं। நீங்க உங்களை தாழ்த்தி आप अपने आप को नम्र நீங்க करके அவரை நோக்கி பார்க்கும்போது आप उसकी ओर देखते समय அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். वो आपको सिखाता है। சில நேரம் நம்ம போராட்டத்துல இருக்கும்போது कभी कभी हम जब समस्या में रहते हैं, நம்ம எப்படியாவது ஜெயிச்சு வந்துடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணுவோம். हम कैसे भी जीत कर आएंगे करके हम कोशिश करते हैं। ஒரு பெருமையான முயற்சி, एक घमंडी कोशिश, என்னால எல்லாம் முடியும், मैं सब कुछ कर सकता हूँ, நான் எல்லாத்தையும் செஞ்சிரலாம், मैं सब कुछ कर सकता हूँ, எனக்கு வில் பவர் இருக்குது, और मैं अच्छा विल पावर है। இந்த வில் பவர் வச்சு ஒண்ணும் செய்ய ये முடியாது. विल पावर से कुछ नहीं हो सकता। தேவனுடைய கிருபை நம்மளுக்கு வேணும். परमेश्वर का अनुग्रह हमें இந்த चाहिए। யாயிர் பாருங்க, ये याईर को देखिए, இவன் மணலின் குவியலை ஜெயிக்கிறான், ये वो मिट्टी के पहाड़ को जीतता है பெருமையான பார்வையை ஜெயிக்கிறான். और घमंडी नजर को जीतता है। அடுத்தது மாக்காத்தி. और अगला जो है माकाती। இந்த மாக்காத்திங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ये माकाती का मतलब क्या है? அழுத்தம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். वो दबाना ऐसा मतलब होता है। இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் நம்மளை அழுத்தத்தை கொடுக்கும். आज बहुत सारे समस्याएं हमें दबाएगा। இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளுக்கு அழுத்தத்தை கொடுக்கும். ये संसार की चीजें हमें दबाएगी। ஆனா இந்த அழுத்தத்தை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, लेकिन यदि इस प्रेशर को अगर आप जय पाना है, இந்த அழுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. इस प्रेशर को जीतने के लिए एक ही मार्ग है। அவர் உங்களை தெளிவுபடுத்தணும். वो आपको सूचित करना है। அவர் உங்களுக்கு அவர் என்லைட்டன் பண்ணணும். वो आपको सूचित करना है। அப்படி அவர் என்லைட்டன் பண்ணிட்டாருன்னா, अगर वो रोशनी देगा அப்ப நீங்க ஜெயிக்க முடியும். तो आप जीत सकते हैं। யோபு சொல்றார், अय्यूब कहता है, கர்த்தர் அருளின வெளிச்சத்தினாலே परमेश्वर ने जो रोशनी मुझे दिया है, நான் இருளை கடந்து போனேன். मैं अंधकार को पार किया। அவர் நம்மளை என்லைட்டன் பண்றார். वो हमें रोशनी देता है। அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். वो हमें सूचित करता है। அவர் நம்மளுக்கு வெளிச்சத்தை वो கொடுக்கிறார். हमें रोशनी को देता है। அந்த வெளிச்சத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? उस रोशनी को रखकर क्या करने वाले நீங்க हो? இருளை கடந்து போணும். आप अंधकार को पार करना है। ஒவ்வொரு டெரிட்டரியை நீங்க ஜெயிக்கணும். हर एक भाग को आप जीतना है। எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் உண்டு, एक व्यक्ति को मैं जानता हूँ, அவங்க ஜெப வீரர். वो एक प्रार्थना के वीर हैं। அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருமே யுத்த வீரர். वो पति और पत्नी दोनों वीर हैं। அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது. उनके जीवन में बहुत समस्याएं आई। பில்லி சூனிய கட்டுகள், जो मांत्रिक बंधन, போராட்டங்கள் வந்தது. बहुत सारे समस्याएं आई। அப்பதான் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. तब ही वो यीशु मसीह को स्वीकार அவங்க किए। முழங்கால் படியிட்டு वो घुटने टेक कर கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. परमेश्वर की ओर प्रार्थना करने लगे। கர்த்தாவே, நாங்க எவ்வளவு பாஸ்டர்ட்ட நாங்க ஜெபம் பண்ணி பார்த்துட்டோம். हे प्रभु, हम बहुत सारे पासवान के पास प्रार्थना कर चुके हैं। எங்களுக்கு இந்த காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்க மாட்டேங்குது. हमें इस चीज में से छुटकारा नहीं मिलता। எங்களுக்கு நீங்க தான் விடுதலை தரணும். हमको आप ही छुटकारा देना है। இரவும் பகலும் கர்த்தருடைய
சமூகத்துல இருந்தாங்க. रात और दिन परमेश्वर के सम्मुख में थे। அந்த சிஸ்டர் வந்து ரெண்டு பேருமே நர்ஸ் தான். वो दोनों नर्स हैं, ரெண்டு பேருமே நர்ஸ், दोनों नर्स हैं। ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. वो दोनों बहुत अच्छाई से उन्होंने प्रार्थना करना शुरू किया। நாட்கள் கடந்து போச்சு, दिन गुजरे, அவங்க எல்லா காரியத்தின் மேல ஜெயத்தை எடுத்தாங்க. वो सारे चीजों के ऊपर जय को प्राप्त किए। அவங்களுக்கு ஒரு அருமையான தாளந்த கர்த்தர் கொடுத்தார். परमेश्वर ने उनको अच्छा दान को दिया। ஒரு அருமையான ஜெப வீரர்களா மாறிட்டாங்க. एक अच्छे प्रार्थना का वीर बन गए। அவங்கட்ட இருந்த பிரச்சனைகளுக்காக उनके ऊपर जो समस्याएं थी, அவங்க ஜெபித்து ஜெபித்து ஜெயத்தை ஏறெடுத்த போது वो जब प्रार्थना कर करके विजय को प्राप्त किए, இப்ப अनेகர் அவங்கட்ட ஜெபிக்க வர ஆரம்பிச்சாங்க. बहुत सारे लोग उनके पास प्रार्थना करने के लिए आते हैं அவங்களுக்காக போராடி ஜெபித்தாங்க. और उनके लिए वो रोकर प्रार्थना करते हैं। ஒரு நாள் ஒரு சகோதரன் அவன்ட்ட வந்து சொன்னாங்க, एक बार एक भाई आकर उनके पास बोले, பிரதர் எனக்காக ஜெபிங்க, भाई मेरे लिए प्रार्थना कीजिए, எனக்கு சம்பளம் ரொம்ப குறைவா இருக்குது, मेरा पगार बहुत कम है, நான் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு मैं இருக்கேன், होटल में काम करता हूँ, எனக்காக ஜெபிங்க பிரதர் मेरे लिए प्रार्थना कीजिए, அப்படின்னு சொல்லிட்டாங்க. ऐसे बोल दिए। இவங்களும் பாரத்தோடு ஜெபித்தாங்க. ये भी बहुत बोझ उठाकर प्रार्थना किए ஜெபித்த அந்த சகோதரன் और प्रार्थना करके उस भाई அந்த ஹோட்டலுக்கு நேரா போய் उस होटल के सामने जाकर அந்த ஹோட்டலுடைய அந்த ஹோட்டல் மேனேஜரை பார்த்து, वो होटल के जो मैनेजर है उनको देखकर, இந்த சகோதரன் வந்து என்னுடைய சகோதரன் தான், ये मेरा भाई है, இவங்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவா இருக்குது, इनका पगार बहुत कम है, கொஞ்சம் நீங்க கூட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், थोड़ा बढ़ा के देंगे तो अच्छा रहेगा। அப்ப அந்த மேனேஜர் அவங்கள சத்தம் போட்டார். तब वो मैनेजर उनको डांट दिया, எங்களால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், हम इतना ही दे सकते हैं, இதுக்கு மேல நாங்க கொடுக்க முடியாது, इससे ज्यादा हम दे नहीं सकते। இஷ்டம் இருந்தா வேலை பாருங்க, இல்லாட்டி போட்டு போங்க அப்படின்னு சொல்லி अगर சொன்னார். इच्छा है तो काम कीजिए या फिर चले जाओ। அப்ப இந்த சகோதரன் என்ன சொன்னா தெரியுமா? तब ये भाई ने क्या किया, நான் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நான் டைவர்ட் பண்ணி வைக்க முடியும், आपको जो आशीष मिल रहा है उसे मैं उसका मार्ग बदल सकता हूँ, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நான் தடை போட முடியும், आपको जो आशीष है उसको मैं रोक सकता हूँ, நான் தேவனுடைய ஊழியக்காரன், मैं परमेश्वर का सेवक हूँ। நீங்க இந்த காரியத்தை செய்யல அப்படினா यदि आप इस चीज को नहीं करेंगे, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் தடை பண்ணிடுவேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணார். आपका आशीष को मैं रोक दूंगा करके उसने चैलेंज किया। உடனே இந்த மேனேஜர் வந்து அந்த பணப்பெட்டியை திறந்தார். तुरंत मैनेजर जो गल्ला है उसे खोला, அதுல இருந்த எலுமிச்சம்பழத்தை காமிச்சார். उसमें जो नींबू रखा था उसे दिखाया, நல்ல பெரிய எலுமிச்சம்பழம், बहुत बड़ा नींबू है, அதுல நூல் வச்சு நல்லா கெட்டி இருந்தது, वो धागे से उसे बांधा गया था। அத காமிச்சிட்டு கபார் இது இருக்குது, இனி யாரும் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொன்னார். उसने कहा देख ये है मेरे पास, मुझे कोई कुछ नहीं कर सकता। அப்ப அந்த சகோதரன் அத கையில வாங்கி, तो वो भाई जो है उसे हाथ में लेकर இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால டிஃப்யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டிஃப்யூஸ் பண்ணார். यीशु मसीह के नाम से उसे डिफ्यूज करता हूं करके कहा, அத சொல்லிட்டு கையில கொடுத்துட்டார். उसे बोलकर हाथ में दे दिया। அடுத்த நாள்ல இருந்து வருமானம் முடிஞ்சு போச்சு. और अगले दिन से उसका आमदनी बंद हो गई, அவனுக்கு வருமானமே வரல, उसका आमदनी ही नहीं हुआ, ஹோட்டல்ல ஆளே வரல, होटल में व्यक्ति कोई भी नहीं आया। ஒரு வாரம் ஆச்சு, एक हफ्ता हो गया, அடிச்ச பிறண்டு ஓடி வந்து அந்த சகோதரனை பார்க்க வந்தார். और दौड़ के आकर उस भाई को मिलने के लिए आया। அந்த மேனேஜர் அந்த சகோதரனை வந்து மன்னிப்பு கேட்டார். उस मैनेजर ने उस भाई से आके माफी मांगी, மன்னிப்பு கேட்டு माफी मांगकर மீண்டும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். दोबारा उस आशीष को पा लिया। அப்படிப்பட்ட ஒரு போர் வீரன் பத்துடுங்க அந்த ऐसा மனுஷன். एक वीर है वो व्यक्ति, அவர் இன்னைக்கும் இருக்கிறார். आज भी है। ஆனா அவங்களுக்கு எத்தனையோ அழுத்தங்கள் வந்தது, बहुत सारे दबाव आए हैं, எத்தனையோ பிரஷர்கள் வந்தது, बहुत सारे प्रेशर आई, உலகத்தின் பாடுகள் அவங்களை நெருக்கிச்சு, संसार के समस्याएं उसे उनको दबा रही थी। அவங்களுக்கு ஒரே ஒரு மகள் தான் இருந்தா, उनको एक ही लड़की है, ரொம்ப அருமையான பிள்ளை, बहुत अच्छी बच्ची है, அவளுடைய பேர் மெனோரா நினைக்கிறேன், उसका नाम मेनोरा है ऐसा लगता है मुझे, எனக்கு நான் அப்படிதான் நினைக்கிறேன், எனக்கு மறந்து போச்சு எனக்கு, मैं भूल गया हूँ। கிட்டத்தட்ட ஒரு 3 தான் படிச்சிட்டு இருந்தா, वो तीसरी कक्षा में थी, ஒரு சின்ன வியாதி அவளுக்கு வந்தது, एक छोटी बीमारी उसको आई। இந்த ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் போராடி ஜெபித்தாங்க, ये दोनों पति पत्नी रोकर प्रार्थना किए, ஆனா அந்த சின்ன பிள்ளை படுற வேதனையை பார்த்து இவங்களால தாங்க முடியல। वो बच्ची जो तकलीफ सह रही थी ये लोग बर्दाश्त नहीं कर ஒரு पाए। நாள் ராத்திரி एक दिन रात को அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து पति और पत्नी दोनों मिलकर அந்த குழந்தையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தாங்க। उस बच्चे को परमेश्वर के हाथ में सौंप दिए। கர்த்தாவே என் மகள் படுற கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல, हमारी बच्ची का जो कष्ट है उसे हम देख नहीं पा रहे हैं, எங்களால பார்த்து சகிக்க முடியலப்பா, हम देख नहीं पा रहे हैं, நாங்க இந்த மகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம், हमारी बच्ची को आपके हाथ में सौंपते हैं, அவளுடைய உயிரை நீங்க எடுத்துக்கிடுங்க, उसकी जान को आप ले लीजिए। அப்படின்னு அவங்க ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ऐसे वो प्रार्थना करते समय அந்த மகள் பக்கத்துல இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து उस बच्ची के बाजू में मसीह उतर के आकर அந்த மகளை கரம் பிடிச்சு பரலோகத்துக்கு கூட்டி போற காட்சி उस பார்த்திருக்காங்க। बच्ची को हाथ पकड़कर स्वर्ग ले जाने का
दृश्य को उन्होंने देखा। எவ்வளவோ அழுத்தங்கள் வந்தது அவங்களுக்கு. बहुत सारे दबाव उनको आए। இந்த யோபு போன்ற அழுத்தங்கள் வந்தது. अय्यूब के मानी दबाव आए। ஆனா யோபு ஒரு வார்த்தை சொன்னார். लेकिन अय्यूब ने एक शब्द कहा, கர்த்தர் அருளின வெளிச்சத்தினாலே परमेश्वर ने जो रोशनी मुझे दिया है, நான் இருளை கடந்து போவேன். मैं अंधकार को पार करूंगा। இருளை நான் கடந்து போவேன். अंधकार को पार करूंगा। இன்னைக்கு இந்த உலகத்தின் பிரஷர் நமக்கு இருக்கலாம். आज हो सकता है संसार का दबाव है। நீங்க யாவீர் மீது இந்த எல்லா காரியத்தையும் நீங்க ஜெயிக்கணும். यावीर के जैसे आप सारे चीजों को पर जय पाना है। अर्गोब ஜெயிக்கணும். अर्गोब को जय पाना है। கெஷூரியை ஜெயிக்கணும். केशूरी को जय पाना है। மாகாத்தியை ஜெயிக்கணும். माकाती को जय पाना है। இந்த மூன்று காரியத்தின் மேல நீங்க ஜெயித்தெடுத்தீங்கன்னா ये तीनों चीजों के ऊपर अगर आपने जय पाया, நீங்க தான் யாவீர். आप ही यावीर हैं। நம்ம யாவீரா மாறணும். हम यावीर बदलना है। நம்ம யாவீர் அப்படினா यावीर बोलने से கர்த்தர் என்னை தெளிவுபடுத்தினார். परमेश्वर ने मुझे सूचित किया। அவர் என்னை தெளிவுபடுத்தினார். परमेश्वर ने मुझे स्पष्ट किया। அவர் என்னை என்லைட்டன் பண்ணிட்டார். वो मुझे ज्योतिमय किया। அப்படி அந்த காரியத்தை கர்த்தர் செய்யும்போது ऐसे उस चीजों को परमेश्वर करते समय நீங்க மாம்சத்தின் இச்சையில ஜெயிக்கலாம். आप मांस के इच्छा को जीत सकते हैं। பெருமையின் பார்வையை ஜெயிங்க. घमंडी नजर को जीत सकते हैं। எவ்வளவு அழுத்தங்கள் இந்த உலகத்தின் அழுத்தங்கள் வந்தாலும் कितना भी ये संसार की दबाव आपको அதை आए, நீங்க ஜெயிச்சாகணும். उसे आप जीतना है। ஒவ்வொரு நபரும் ஜெயிக்கணும் பார்த்துடுங்க. हर एक व्यक्ति उसे जीतना है। பாருங்க இந்த யாவீர் देखिए यावीर அந்த அர்கோப் அப்படிங்கிற இடத்தின் பட்டணத்தை ஜெயித்தான். वो अर्गोब नाम के जगह को उसने जीता। கெஷூரியை ஜெயித்தான். गेशूरी को जीता। மாகாத்தியை ஜெயித்தான். माखाती को जीता। இந்த மூணு இடங்களை சேர்ந்து ये तीनों जगह को मिलाकर கிட்டத்தட்ட 60 சிட்டிஸ் இருந்துச்சு. और लगभग 60 शहर थी। இந்த 60 பட்டணத்து மேலேயும் அவன் அந்த ஆளுகை செய்தான். इस 60 शहर के ऊपर भी वो राज किया। அதுக்கு ஒரு பேர் வச்சான் பாருங்க. उसको एक नाम रखा उसने, பாஷான். बाशान। பாஷான் அப்படினா बाशान का मतलब, அதுக்கு அர்த்தம் வந்து ஃப்ரூட்ஃபுல் அப்படினு சொல்லி அர்த்தம். उसका मतलब फलदायक, கனி உள்ள இடம். वो फल देने वाला जगह। பாஷான் ஹாவோத் யாயிர். बाशान हावोत याईर। ஹாவோத் அப்படினா பட்டணங்கள். हावोत का मतलब होता है बहुत सारे शहर। யாயிர் அப்படிங்கிறது அவனுடைய பேர். याईर उसका ही नाम है। அவனுடைய பேரின்படி அங்க பட்டணத்துக்கு பேர் கொடுக்கிறான். उसके नाम के हिसाब से उस शहर को नाम देता है। ஹாவோத் யாயிர். हावोत याईर। யாயிரின் பட்டணங்கள். वो याईर के शहर। பாஷான் ஹாவோத் யாயிர். बाशान हावोत याईर। யாயிரின் பட்டணங்கள் செழிப்பானவைகள். और याईर के जो शहर है वो फलदायक है। இன்னைக்கு உங்களுடைய வீடு செழிப்பா மாறணும்னா, आज यदि आपका घर फलदायक बनना है, உங்களுடைய வாழ்க்கை செழிப்பா மாறணும்னா, आपका जीवन फलदायक बनना है, நீங்க மூணு காரியத்தை ஜெயிக்க வேண்டி இருக்குது. 3 चीजों को जीतना है। ஒன்னு இந்த மாம்சத்தின் இச்சை, एक मांस का इच्छा, இந்த மணலின் குவியல், ये इस मिट्टी के ढेर को, இந்த அர்கோப நீங்க ஜெயிக்கணும். ये अर्गोब को जीतना है। அடுத்தது கெஷூரி, गेशूरी, இந்த பெருமையான பார்வையை ஜெயிக்கணும். ये घमंडी नजर को जीतना है। பெருமையான பேச்சை ஜெயிக்கணும். घमंडी बातों को जीतना है। பெருமையான நடையை ஜெயிக்கணும். घमंडी चाल को जीतना है। அடுத்தது மாகாத்தி, और दूसरा जो है माकाती, இந்த உலகத்தின் பிரஷர் உங்களை வந்து அழுத்தும். इस संसार की दबाव आपको दबाएगा। அதை ஜெயிக்கும் போது उसे जीतते समय நீங்க ஒரு பட்டணத்தை கை கொள்றீங்க. आप एक शहर को काबू में लेते हैं। அது செழிப்பான ஒரு பட்டணமா மாறும். वो एकदम फलदायक शहर हो जाएगा। உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். आपका जीवन फलदायक हो जाएगा। உங்களுடைய பட்டணம், உங்களுடைய குடும்பம் செழிப்பாக மாறும். आपका परिवार फलदायक हो जाएगा। இந்த மூணு காரியத்துல ஜெயிக்க முடியுமா? ये तीनों चीजों में हम जय पा सकते हैं இதுல क्या? தான் நம்ம ஜெயிக்கணும் பாத்துடுங்க. इसमें ही हमें जय पाना है। இன்னைக்கு ஜனங்கள் ஜெயிக்கிறது எதுல ஜெயிப்பாங்க, ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னா, आज लोग किसमें विजय पाने के लिए कोशिश करेंगे? யாராவது அவங்களுக்கு போட்டிக்குன்னு வந்தா, कोई अगर उनके विरुद्ध कोई आया, அவங்கள ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. उनको जीतने की कोशिश करेंगे। ஆனா பைபிள் சொல்லுது, लेकिन कलाम कहता है உன் வீட்டார் தான் முதல் சத்ரு. तेरा घराना ही तेरा पहला शत्रु है। வீட்டார்னா யார சொல்றேன்? घराने मतलब किसको बोल रहा हूँ? உங்க மனைவி, பிள்ளைகள், மாமியார், மாமனார், உங்க சித்தப்பா, சித்தி, அவங்கள நான் சொல்லல. आपकी बीवी, आपके बच्चे, आपके सास या आपके
चाचा चाची इनको नहीं बोलता हूँ। உங்க சரீரத்தில் இருக்கிற ஐம்புலன்கள் தான் உங்களுக்கு விரோதி. आपके शरीर में जो 5 अंग है उसको ही वही आपका विरोधी है। உங்க பார்வை, आपका नजर, அதை நீங்க சரி பண்ணணும். उसे आप सही करना है। உங்க சுவாசம், आपका श्वास, அதை சரி பண்ணுங்க. उसे सही करना நீங்க है। என்ன கேக்குறீங்க அதை சரி பண்ணுங்க. आप जो सुनते हो उसे सही करो। நீங்க என்ன பேசுறீங்க அதை சரி பண்ணுங்க. आप जो बोलते हो उसे सही करो। உங்களுக்கு வர்ற ஃபீலிங்கை சரி பண்ணுங்க. आपके शरीर में जो महसूस होता है उस महसूसपना को सही करो। இந்த 5 புலன்களை நீங்க ஜெயிக்கணும். ये 5 गुणों को आप जीतना है। இதுதான் நமக்கு விரோதி. यही हमारा विरोधी இவங்கள है। தான் நீங்க ஜெயிக்கணும். इनको ही आप जीतना है। நம்ம யாயிரா இருக்கிறதுனால हम याईर होने के वजह से கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். जरूर हम जीतेंगे। நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஃப்ரூட்ஃபுல் வாழ்க்கையா மாறிடும். हमारा जीवन एक फलदायक जीवन होना चाहिए। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படி இருக்கான்னு சிந்திச்சு பாருங்க. आज हमारा जीवन वैसा है या सोचिए। வேற யாரையும் பார்க்க வேண்டாம். और किसी को मत देखिए। இந்த கடைசி நாட்கள்ல इस आखिरी दिनों में நான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டி போக முடியாது. मैं आपको स्वर्ग नहीं ले जा सकता। நான் என் பிள்ளைகளை கூட்டி போக முடியாது. मैं मेरे बच्चों को स्वर्ग नहीं ले जा सकता। நான் என் மனைவியை கூட்டி போக முடியாது. मैं मेरे बीवी को स्वर्ग नहीं ले जा அவங்க सकता। உங்க ஆத்மாவுக்கு அவங்க பொறுப்பு. अपने आत्मा के लिए हर कोई जिम्मेदार है। நீங்க உங்க ஆத்மாவுக்கு பொறுப்பா இருக்கிறீங்க. आप आपके आत्मा का जिम्मेदार हैं। நீங்க உங்க ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. आप आपके आत्माओं को संभालिए। எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. और सारे जो रक्षा से अपने मन को संभालिए। எந்த ஒரு தப்பான காரியம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்துடக்கூடாது. कोई भी गलत चीज आपके मन में नहीं आना। பிசாசுனுடைய விதை உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படக்கூடாது. शैतान का बीज आपके मन में बोया नहीं जाना பாருங்க, चाहिए। இந்த யாவீர் எல்லாத்தையும் ஜெயித்தான். यावीर सभी चीजों में विजय प्राप्त 60 किया। பட்டணத்தை ஜெயித்தான் பாருங்க. वो 60 शहर को उसने जीता है। அதுக்கு ஒரு பெயர் வச்ச அருமையான பெயர். उसको एक अच्छा नाम रखा, பாஷான் हावोत யாயீர். बाशान हावोत याईर। இதுதான் முதல் யாயீர். ये पहला याईर है। இரண்டாவது யாயீருடைய ஒரு பையனை பார்க்கலாம். और याईर के बच्चे को दूसरे भाग में देखेंगे। 1 நாளாகமம் 20:5. पहला इतिहास 20वां अध्याय। திரும்ப பெலிஸ்தரோட யுத்தம் உண்டாகிற போது யாவீரின் குமாரனாகிய எல்கானான் காத்தூரான் ஆகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியை கொன்றான். அவன் ஈட்டி தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளோ பெரிதாயிருந்தது. பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, மீண்டும் பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है மீண்டும் பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாயிற்று. दोबारा फिलिस्तियों के साथ में युद्ध हो गया। அப்படி யுத்தம் முதல்ல ஒரு யுத்தம் நடந்துச்சு. पहला एक युद्ध हुआ। அந்த நேரத்துல தாவீது கோலியாத்தை வீழ்த்தினான். उस समय में दाऊद जो है गोलियात को मार गिराया। ஆனா இங்க மீண்டும் ஒரு தடவை பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகுது. लेकिन दोबारा यहाँ फिलिस्तियों के साथ में युद्ध हो रहा है। அப்ப இங்க ஒரு யாயீர் இருக்கிறான். तो यहाँ पर एक याईर है। இந்த யாயீருக்கு ஒரு பையன் இருக்கிறான். याईर का एक बच्चा है। அவனுடைய பேர் தான் எல்கானான். उसका नाम है यल्हानान। இந்த எல்கானான் அப்படினா यल्हानान का मतलब தேவனுடைய கிருபை, परमेश्वर का अनुग्रह। ஏல்னா தேவன், येल का मतलब परमेश्वर। हनान அப்படினா கிரேஷியஸ் அப்படினு சொல்லி அர்த்தம். हनान का मतलब अनुग्रह करके मतलब है। சோ கர்த்தருடைய கிருபை அப்படினு சொல்லி அர்த்தம். परमेश्वर का अनुग्रह ये मतलब है। இந்த யாயீருடைய பையன், ये याईर का पुत्र இந்த பெலிஸ்தரோடு போராடுறான். फिलिस्तियों के साथ में युद्ध करता है। யாரோடு போராடுறான் அவன்? इसके साथ युद्ध करता है। பாருங்க, கோலியாத்தினுடைய சகோதரனோடு போராடுறான். गोलियात के भाई के साथ लड़ता है। கோலியாத் गोलियात जो है ஒரு பெரிய யுத்த வீரன், एक बड़ा युद्धवीर है। அவனை தாவீது வீழ்த்தினான். उसे दाऊद ने मार गिराया। அதே போல वैसे ही கர்த்தர் யாயீர் மூலமா ஒரு காரியத்தை செய்றார். परमेश्वर याईर के द्वारा वो काम करता है। யாயீருடைய பையன் மூலமா செய்றார். याईर के पुत्र के द्वारा करता है। அந்த கோலியாத்தினுடைய சகோதரன் லாக்மி, वो गोलियात का भाई लाखमी, அவனை ஜெயிக்கிறான் பாருங்க. उसे वो जीतता है। ஒரு பெரிய அரக்கனை ஜெயிக்கிறான். वो एक बड़े राक्षस को जीतता है। பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில देखिए आज हमारे जीवन में ரொம்ப பெரிய உருவெடுத்த பிரச்சனைகள்லாம் வரலாம். बहुत बड़े रूप का समस्याएं आ सकती है। தாவீது ரொம்ப அசால்ட்டா இருந்தான் பாத்துடுங்க. दाऊद एकदम आसानी से था। அவன் கோலியாத்தை கண்டு பயப்படவே இல்லை. वो गोलियात को देखकर डरा ही नहीं। சவுல் பயந்துட்டான். सौल डर गया। அவன் நல்ல யுத்த வீரன்.
वो एक युद्धवीर है, சின்ன வயசுல இருந்த யுத்த கலையை கற்றறிந்தவன். वो बचपन से ही युद्ध के बारे में सीखा है, வாளை எப்படி பிடிக்கணும் அவனுக்கு தெரியும், वो तलवार को कैसे पकड़ना है वो जानता है, ஈட்டியை வச்சு எப்படி விளையாடணும் தெரியும், वो बाला से कैसे खेलना है वो जानता है। ஆனா தாவீதுக்கு இதெல்லாம் தெரியாது. लेकिन दाऊद इन चीजों को नहीं जानता। தாவீதுக்கு வெறும் இந்த கவுன்கல் வச்சு விளையாட்டு தான் தெரியும். दाऊद को केवल वो गोफन का खेल ही मालूम है। இவன் अनेक முறை கர்த்தர் இவனோடு காரியத்தை ஈடுபட்டார். बहुत सारे समय परमेश्वर इसके कामों के अंदर मदद किए। ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், वो भेड़ को चरा रहा था, சிங்கம் வந்துச்சு, सिंहा आई, அதே கவுன்கல் வச்சு தான் விரட்டி அடிச்சான். वो उसी गोफन से उसने मारा। கரடி வந்தது, बालू आई, அதையும் கவுன்கல்ல வச்சு விரட்டி அடிச்சான். उसे भी गोफन से मार के भगाया। ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வந்திருக்குமா? एक दो बारी आया होगा क्या? நிறைய தடவை வந்திருக்குது. बहुत सारे समय आया ஆனா होगा। தாவீது அங்க போராடுன அவன் தன்னுடைய ஆட்டுக்காக. लेकिन अपने भेड़ों को बचाने के लिए दाऊद वहां पर लड़ा। இதெல்லாம் பார்த்த தாவீது इसे सब जो दाऊद ने देखा, கோலியாத்தை பார்த்த உடனே பயமே இல்ல. वो गोलियत को देखकर वो डरा ही नहीं। இவனை பார்த்துட்டு இவனுக்கு நம்ம பயப்படணுமான்னு சொல்லி அவன் கிண்டலா சிரிச்சான். वो इस गोलियत को देखकर इसको देख के हम डरना है करके टट्टा करके हंसा। அவனுக்கு பாருங்க, அவன் யுத்தத்துல போகும்போது वो युद्ध में जाते समय கல்ல எடுத்து கவுன்ல வச்சா, वो गोफन के अंदर पत्थर को रखा, சுத்திட்டே ஒரே அடிதான். वो घुमा घुमा कर एक ही बार मारा। நம்மளுக்கு அந்த சம்பவங்கள் தெரியும். हमें वो सारी घटनाएं मालूम है। சிங்கத்தையும் கரடியும் ஜெயம் கொடுத்த தேவன் और सिंहा और बालू के ऊपर जो परमेश्वर ने विजेता दिया, இந்த கோலியாத் மேல எனக்கு ஜெயத்தை கொடுப்பா, इस गोलियत के ऊपर मुझे विजेता देगा। கர்த்தருடைய நாமத்தினால ஜெயித்தான். परमेश्वर के नाम से जीता। அதே போல இங்க वैसे ही यहाँ पर இங்க கோலியாத்தினுடைய சகோதரன் வந்து நிக்கிறான். गोलियत का भाई आता है, அவனும் கொஞ்சம் வாட்டா சாட்டம் தான். वो भी अच्छा खासा है। அவனும் கோலியாத்தையும் போல ஒரு பெரிய ஒரு மனுஷன் தான். वो भी गोलियत के माने एक बड़ा मनुष्य है। ஆனா கர்த்தருடைய கிருபையினால, लेकिन परमेश्वर के अनुग्रह की वजह से, யாவீருடைய பையன் பேர் என்னது? यावीर के भाई का नाम क्या है? எல்கானான். एलखानान। இந்த எல்கானான் அதுக்கு அர்த்தம் என்னது? एलखानान का मतलब क्या है? தேவனுடைய கிருபை. परमेश्वर का अनुग्रह। தேவனுடைய கிருபையினால அந்த அர்க்கனை மீட்டு அவனை முறியடிக்க முடியும். परमेश्वर के अनुग्रह से उसको आप जय पा सकते हैं। உங்களுடைய வாழ்க்கையில, आपके जीवन में கோலியாத்தை போல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நீங்க சந்திக்கலாம். गोलियत के माने एक बड़ी समस्याओं को अब हो सकता है। லாகாமி மீது பெரிய பிரச்சனைகளை சந்திக்கலாம். लहाम के माने एक बड़ी समस्या मिल सकती है। ஆனா தேவனுடைய கிருபையினால, लेकिन परमेश्वर के अनुग्रह से நீங்க இந்த அரக்கர்களை நீங்க ஜெயிக்க முடியும். आप इस राक्षसों को जीत सकते हैं। பவுல் ஒரு தடவை கர்த்தர்ட்ட கேட்டான். पौल एक बार परमेश्वर से मांगा, கர்த்தாவே எனக்குள்ள இருக்கிற அந்த முள்ளை எடுத்து போடுங்கப்பா. प्रभु मेरे अंदर जो काटा है उसे निकाल दो। நீங்க எடுத்து போடுங்க. उसे निकाल दो। கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். परमेश्वर ने कहा मेरे अनुग्रह तुझे काफी है। கிருபை உனக்கு போதும்னு அர்த்தம் என்ன? अनुग्रह का मतलब काफी है, इसका मतलब क्या இவன் है? தேவனுடைய கிருபை பெற்றவன். ये परमेश्वर का अनुग्रह को पाया என் है। கிருபை உனக்கு போதும். मेरा अनुग्रह तुझे काफी है। இந்த பவுல் தான் எல்கானான். ये पौल ही एलखाना है। இந்த கிருபையினால ये अनुग्रह से அந்த சாத்தான் அந்த கொட்டும் சாத்தானுடைய தூதனை, और जो मारता है वो शैतान के दूत को, அவன் மேற்கொள்ள முடியும். उसे वो जय पा सकता है। அந்த லாக்மியை மேற்கொள்ள वो முடியும். लाखमी को जय पा सकता है। இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால आज परमेश्वर के अनुग्रह से நீங்களும் ஜெயிப்பீங்க. आप भी जीतोगे। நீங்க அது மேல ஜெயத்தை எடுக்க आप முடியும். भी उसके ऊपर जय पा सकते हैं। பாருங்க, யாவீர் என்பவனை பற்றி பார்த்தோம். यावीर जो व्यक्ति है उसके बारे में हमने देखा, அவன் இந்த மணலின் குவியலை ஜெயித்தான். वो इस मिट्टी के ढेर को जीता, பெருமையான பார்வையை ஜெயித்தான், घमंडी नजर को जीता, அழுத்தங்களை ஜெயித்தான். और प्रेशर को जीता। யாவீருடைய பையன் यावीर का लड़का கோலியாத்தை போல அரக்கனை ஜெயித்தான். और गोलियत के माने जो राक्षस है उसे जीता। இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதா? आज आपके जीवन में ऐसी समस्याएं हैं क्या? கர்த்தருடைய கிருபை இருக்குது. परमेश्वर का अनुग्रह है। கவலைப்படாதீங்க. मत फिक्र मत कीजिए। அவருடைய கிருபையினால் நீங்க ஜெயிக்க முடியும். उसके अनुग्रह से आप जय पा सकते हैं। கர்த்தருடைய நாமத்தினால் நீங்க ஜெயிக்க முடியும். परमेश्वर के नाम से आप जय पा सकते हैं। அவருடைய கிருபையினால उसके अनुग्रह से நீங்க மதுல தாண்ட முடியும். आप दीवार को पार कर सकते हैं। கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். परमेश्वर ऐसे कामों को करेगा। எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, कोई भी समस्याएं क्यों ना हो, நீங்க அந்த அரக்கனை பார்க்க வேண்டாம். आप उस राक्षस को मत देखिए। நீங்க அந்த பிரச்சனையை பார்க்க வேண்டாம். आप उस समस्या को मत देखिए। நீங்க
மேசியாவை மாத்திரம் பாருங்க. आप केवल मसीहा को देखिए. பாருங்க, இன்னொரு யாவீர் இருக்கிறார். देखिए और एक यावीर है. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு யாவீர் இருக்கிறாரு. नए करार में एक यावीर है. இந்த யாவனத யாவீரு அப்படினு சொல்லி சொல்வாங்க. इसे यावीरू करके कहते हैं. யவீரு அப்படினு சொல்லி சொல்வாங்க. यवीरू बोलते हैं. இவன் ஒரு பாருங்க, வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் लूक का किताब 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 41ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 41वां वचन को हम पढ़ेंगे. அதுல இந்த யாவீரை பற்றி ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டிருக்குது. यावीर के बारे में बहुत अच्छे से दिया गया है. பாருங்க, வாசிப்போம். पढ़ेंगे. லூக்கா 8:41. लूक 8 और 41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவீரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால். இப்போ ஜெப ஆலய தலைவன், अब जो आराधना का सरदार है, ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு और आराधना का सरदार जो याईर है, இவனுடைய மகள் வந்து மரண அவஸ்தையில படுத்திருக்கிறார். इसकी बेटी जो है मौत की स्थिति में है. பாருங்க, இந்த மரணமானது ஒரு பெரிய அரக்கன். देखिए मौत जो है ये बहुत बड़ा राक्षस है. கோலியாத்தை போல, गोलियात के मानित, லாக்மியை போல लाखमी के मानित ஒரு பெரிய அரக்கன். एक बड़ा राक्षस है. கோலியாத்தினுடைய சகோதரன் பேர் என்னது? गोलियात का भाई के नाम क्या है? லக்மி. लखमी. மறந்துடாதீங்க, मत भूलिए. அத பத்தி ஒரு நாள் நான் பேசுவேன். उसके बारे में मैं एक दिन बोलूंगा. இந்த கோலியாத்தை பற்றி, அரக்கர்களை பற்றி மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். राक्षसों के बारे में ही हम देखने वाले हैं. அரக்கர்களுக்கு பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? राक्षसों को कलाम के अंदर क्या बोला गया है? நிறைய திடுக்கிடும் தகவல் அதுல இருக்குது. और बहुत सारे जानकारी उसमें है. இந்த அரக்கர்கள் எப்படி வந்தாங்க? ये राक्षस कैसे आए? தேவன் உலகத்துல அரக்கர்களை படைக்கலையே. परमेश्वर ने संसार में राक्षसों को नहीं बनाया. ஆதாமி ஏவாளி மட்டும் தான் படைத்தார். केवल आदम और हवा को बनाया. அப்ப இந்த அரக்கர்கள் எல்லாம் எப்படி வந்தாங்க? ये राक्षस कैसे आए? அது நம்ம தனியா ஒரு நாள் நம்ம தியானிக்க போறோம். उसे अलग से हम ध्यान करेंगे. பாருங்க, இந்த யவீரு, देखिए ये यवीरू ஜெப ஆலய தலைவன், वो प्रार्थना आराधनालय का सरदार है. இந்த ஜெப ஆலயத்துல ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. ये आराधनालय में एक नियम रखा था. யார் கண்டிஷன் போட்டா தெரியுமா? किसने वो नियम रखा? இந்த யவீரு தான். ये यवीरू. ஜெப ஆலய தலைவன் தான் கண்டிஷன் போட்டான். ये आराधनालय का सरदार जो है उसी ने वो नियम रखा. யாரெல்லாம் யெகோஷுவாவை மேசியான்னு சொல்லி சொல்றாங்களோ, जो जो यहोशुआ को मेसिया बोलते हैं, அவங்க தேவாலயத்திலிருந்து நீக்கப்படுவாங்க. वो आराधनालय से निकाले जाएंगे. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. ऐसे उनके अंदर एक डर था. அதனால யெகோஷுவா பின்னால் அதிகமான ஜனங்கள் போகல. इसलिए यहोशुआ के पीछे ज्यादा लोग गए नहीं. அவர்தான் மேசியான்னு அறிந்து கொண்டாலும் वही मेसिया करके जानने के बाद भी வெளிப்படையா அவர் அறிக்கை பண்ண முடியல. और प्रकट करके वो प्रकट नहीं कर पाए. ஏன்னா ஜனங்கள் அந்த தலைவனுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. क्योंकि वो सरदार को डर रहे थे. ஆனா இந்த யவீருக்கே ஒரு வேதனையான சூழ்நிலை வந்தது. लेकिन इस यवीर को ही एक सब ऐसी समस्या आई. அவளுடைய ஒரே ஒரு மகள், उसका एक ही पुत्री, அந்த ஒரே மகள் இப்ப மரண அவஸ்தையில இருக்கிறா. उसकी एक ही बच्ची जो है वो मृत्यु की स्थिति पर है. எத்தனையோ வைத்தியரை பார்த்திருப்பான், बहुत सारे डॉक्टरों को देखा होगा, எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்துட்டான், बहुत सारे चीजों को करके देखा, ஆனா அவளுக்கு விடுதலை வரல. लेकिन उसको छुटकारा नहीं मिला. அவன் எப்படி இல்லாம உருண்டு பார்த்துட்டான். वो कैसे बहुत सारे कुछ तरकीब करके அவளுடைய देखे. ஒரே மகளாச்சே, उसका एक ही बच्ची है. சிந்திச்சு பாருங்க, सोच कर देखिए அவன் நிலைமை எப்படி இருந்திருக்கும். उसका स्थिति कैसा हुआ होगा. சாதாரணமா நம்ம பிள்ளைகள் காய்ச்சல்ல படுத்துட்டுனா, साधारण रूप में बच्चे बुखार आ जाता है तो நம்ம துடிக்க ஆரம்பிச்சிடுறோம். हम तड़पने लगते हैं. நம்ம என்னெல்லாமோ மெடிசின் கொடுக்கிறோம். हम बहुत सारे दवाइयां देते हैं. ஒரு சின்ன காய்ச்சலுக்கே பயப்படுறோம். நம்ம एक छोटी बुखार के लिए हम डरते हैं. இங்க இவனுக்கு ஒரே மகள் தான். यहाँ इसके लिए एक ही बच्ची. இந்த ஒரே மகளை இவ மரண வேதனையில இருக்கும்போது, ये एक ही बच्ची जब मृत्यु की स्थिति में है, யவீரு அவன் பயந்து கொண்டிருக்கிறான். और यवीरू जो है डरता है. இப்ப என்னெல்லாமோ முயற்சி பண்ணி பார்த்தோம், अब बहुत कोशिश करने के बाद அவனால முடியல. वो कुछ नहीं कर पाया. இந்த மரணம் என்கிற அரக்கனை முறியடிக்க முடியல. ये मृत्यु नाम का राक्षस को वो नहीं जीत नहीं पाया. அப்பதான் அவன் நினைச்சான், तभी उसने सोचा இனிமே என்ன ஆனாலும் சரி, अब क्या कुछ भी क्यों ना हो जाए, இனிமே ஜெப ஆலயத்துல இருந்து என்னை நீக்கி போட்டாலும் சரி, आप प्रार्थना के स्थल में से मुझे निकाल दिया तो भी
நான் மேசியாவை போய் பார்ப்பேன், मैं मेसिया को जाके देखूंगा, நான் யெகோஷுவாவை போய் मैं பார்ப்பேன். यहोशुआ को जाकर देखूंगा. இப்போ அவன் பேருக்கேத்தபடி அவனுடைய கண்கள் தெளிவாக்கப்பட்டது. अब उसके नाम के हिसाब से उसके आंख स्पष्ट हो गई. அவனை கர்த்தர் தெளிவுபடுத்தினார். परमेश्वर ने उसे स्पष्ट किया. யாவீர் அப்படினா அதுக்கு அர்த்தம் என்னது? यावीर का मतलब क्या है? அவர் தெளிவுபடுத்துகிறார். वो सूचित करता है. இப்போ அவனுடைய கண்கள் தெளிவாயிற்று. अब उसके आंख सही हो गए. இப்போ அவனுடைய பார்வை வேற எங்கேயும் போகல. और उसका नजर आए कहीं और नहीं गया. இப்போ யெகோஷுவாவை மாத்திரம் நோக்கி பார்த்தான். केवल वो यहोशुआ को ही देखता है. அவன் நேர கர்த்தர்ட்ட போனான். वो सीधा परमेश्वर के पास गया. என்னுடைய ஒரே மகள் தான், मेरा एक ही पुत्र, அவ மரண அவஸ்தையில இருக்கறா, वो मृत्यु की स्थिति पर है. நீர் எங்க வீட்டுக்கு வந்து आप हमारे घर में आकर உம்முடைய கரத்தை என் மகள் மேல வச்சா आपके हाथ को हमारे बच्ची के ऊपर रखेंगे तो என் மக பிழைச்சிருவா. मेरी बच्ची बच जाएगी. இந்த யாவீர் பார்க்கக்கூடிய இடத்தை பார்த்துட்டான். वो यावीर जहां देखना है उसे देख लिया. யெகோஷுவாவை நோக்கி பார்த்தான். वो यहोशुआ को देखा. இன்னைக்கு நீங்க இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறீங்களா? आज आप कठिन परिस्थिति में है क्या? நீங்க பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. आप एक ही जगह पे देखना है. இந்த யவீர் போல நீங்க யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. इस यवीर के मानेदा आप यहोशुआ की ओर देखो. கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், परमेश्वर उसे देखकर बोला, நீ கவலைப்படாத, तू चिंता मत कर, நான் உன் கூட வர்றேன். मैं तेरे साथ आता हूं. அவருடைய ஒரே ஒரு வார்த்தை, उसका एक ही शब्द, நீங்க கவலைப்படாதீங்க, तुम चिंता मत करो, நான் உங்க கூட வர்றேன். मैं तेरे साथ आता हूं. அவர் உங்க கூட தான் இருக்கார் பிரியமானவர்களே. आपके साथ में ही है मेरे प्रिय लोग. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். वो आपके साथ में है. உங்க வீட்ல இருக்கிறார். आपके घर में है. நீங்க போற இடம் வார இடம் எல்லா நேரமும் உங்க கூட இருக்கிறார். आप जहां जाते हैं आते हैं वहां सब जगह आपके साथ में நீங்க है. கவலைப்படாதீங்க, आप चिंता मत करो, நீங்க எல்லா காரியத்திலும் ஜெயிக்கலாம். आप सभी चीजों में जय पा सकते ஏன்னா हैं, உங்க கூட இருக்கிறவர் क्योंकि आपके साथ में जो है மரணத்தை ஜெயித்தவர், वो मृत्यु को जय पाया, மரணத்தை ஜெயித்து உயிரடைந்தவர். वो मृत्यु को जय पाकर जीवित हुआ. இந்த யவீரு கர்த்தரை நோக்கி பார்த்தான். ये यवीर जो है परमेश्वर की ओर देखा. இப்ப ஜனங்கள் என்ன சொல்வாங்க அத பத்தி அவனுக்கு கவலை இல்ல. अब लोग क्या कहेंगे उसके बारे में उसको चिंता नहीं. அவன் யெகோஷுவாவை நோக்கி பார்த்தான். वो यहोशुआ को देख और देखा. இவன் யெகோஷுவாவை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது यहोशुआ को जब घर ले जा रहे थे இன்னொரு அழுத்தம் அவனுக்கு வந்தது. और एक दबाव आई, இன்னொரு பிரஷர் அவனுக்கு வந்தது. और एक दबाव उसको आई. பாருங்க இந்த யவீரு, देखिए ये यवीर, இவன் ரொம்ப பெருமையா இருந்தான். ये बहुत घमंडी था. நான் ஒரு யூதன், मैं एक यहूदी हूँ, நான் ஜெபாலய தலைவன், मैं आराधनालय का सरदार हूँ. நான் இந்த யெகோஷுவாட்ட போக கூடாதுன்னு சொல்லி அவன் பெருமையோட இருந்தான். मैं इस यहोशुआ के पास नहीं जाना चाहिए करके वो घमंड में था. ஆனா அவனுடைய பெருமை எல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டார். लेकिन सारे घमंड को परमेश्वर ने निकाल दिया. அவனுடைய மாம்சத்தின் இச்சை எடுத்து போட்டார். उसके मांस के इच्छा को परमेश्वर ने निकाल இப்போ அவனுக்கு दिया. அழுத்தத்துக்கு மேல அழுத்தம் வந்தது. अब उसके ऊपर दबाव के ऊपर दबाव आ रही है. அந்த அழுத்தம் வரும்போது वो दबाव आते समय அங்க ஒருத்தர் ஓடி வந்து சொன்னான், वहां पर एक व्यक्ति दौड़ कर आकर बोलता है, நீர் இவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், तू इसे तकलीफ मत दे, உன் மகள் இறந்து போயிட்டா. तेरी बच्ची मर चुकी இந்த है. வார்த்தையை கேட்ட உடனே ये शब्द को सुनते ही அந்த யவீரு அவன் துடிக்க ஆரம்பிச்சிட்டான். वो यवीर तड़पने लगा. ஓ என் மகள் செத்து போயிட்டாளா, मेरी बच्ची मर गई क्या, நான் என்ன செய்யட்டும்? मैं क्या करूं? பயங்கரமான பிரஷர் அவனுக்குள்ள வந்துட்டு बहुत भयानक दबाव उसके अंदर आई. பாருங்க இந்த யவீரு மூணு காரியத்துல ஜெயிக்கணும். यवीर जो है 3 चीजों में जीतना है. கடைசியா ஒரு பயங்கரமான பிரஷர், आखिर में एक बहुत बड़ा प्रेशर அந்த அந்த அழுத்தத்துக்குள்ள வந்துட்டான். उस दबाव के अंदर आ गया. அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதை விட்டுட்டான். இப்போ वो परमेश्वर की ओर देखने का छोड़ दिया. அவன் அதுவரைக்கும் யெகோஷுவை நோக்கி பார்த்தான். वो तभी तक यहोशुआ की ओर देखा. ஆனா அந்த பிரஷர் வந்த உடனே, लेकिन जैसे ही ये दबाव आई, ஒரு செய்தி அவனை நோக்கி வந்த உடனே, एक संदेश उसकी ओर आते உன் समय, மகள் செத்து போயிட்டான்னு வந்த உடனே तेरी बच्ची मर चुकी है करके बोलने के बाद இவன் அப்படியே கீழே உட்கார்ந்துட்டான். वो ऐसे ही बैठ गया. தலையை பிடிச்சிருப்பான், वो सर को पकड़ा होगा, கதறி அழுதிருப்பான். वो गिड़गिड़ कर रोया होगा. கர்த்தர் அவன் மேல கையை வச்சு, परमेश्वर ने उसके हाथ पर हाथ रखे, நீ கவலைப்படாத, तू चिंता मत कर, ஓ மகன் சாகல, तेरी बच्ची मरी नहीं. ஹalleluya, हालेलुया. ஓ மகன் சாகலன்னு சொல்லி तेरी சொன்னா. बच्ची मरी नहीं करके बोला. எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும், वो कितना प्रेशर क्यों ना आए, எவ்வளவுதான் நீங்க தோல்வியை वो சந்தித்தாலும், कितना हार को अगर हम मिले तो भी, கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருது. लेकिन परमेश्वर का एक शब्द आपकी ओर நீங்க आता है, கவலைப்படாதீங்க, तुम चिंता मत करो, அவர் உங்களோடு கூட वो இருக்கிறார். आपके साथ में है. யெகோஷுவா யவீரு கூட போனார். यहोशुआ यवीर के साथ गए, அவனுடைய வீட்டுக்கு போனார். उसके घर में गए. அங்க ஜனங்கள் எல்லாம் கூடி இருந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. वो सारे लोग जमा होकर रो रहे थे. அந்த அந்த டைம்ல அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா, उस समय में अगर आप देखेंगे, வயசானவங்க எல்லாம் உட்கார்ந்து மார்பிள் அடிச்சு அடிச்சு அழுவாங்க. जो बुजुर्ग लोग हैं वो छाती में मार मार कर रोते हैं. இப்படி அங்க அழுது புலம்பிட்டு இருக்கிற நேரத்துல ऐसे रोकर जब ऐसे रोने का जो परिस्थिति था, யெகோஷுவா அவங்கள
பார்த்து சொன்னார், योशुआ उनको देखकर बोला, ஏன் அழுறீங்க? क्यों रोते हो? அவ தூங்கிட்டு இருக்கறா, वो सो रही है, அவளை நான் எழுப்புறேன். उसे मैं उठाता हूं. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. सब हंसने लगे. அவர் உள்ள போய் वो अंदर जाकर, பாருங்க, இந்த எவிரு देखिए ये वीरू, இவனுக்கு எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் வந்திருக்கும். इसके ऊपर कितना दबाव आया होगा. பாருங்க, எல்லாரும் கிண்டலா சிரிச்சாங்க. सभी लोग टट्टा उड़ाकर हंसे நீ யாரை கூட்டிட்டு வந்துட்ட? किसे लेकर आया? உன் மகன் செத்து போயாச்சு, तेरा बच्ची मर चुकी है. இவர் என்னடா தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சொல்ற. और ये बोलता है कि वो सोता है. நீ யாரை கூட்டிட்டு வந்துட்ட? किसे ले आया? பலவிதமான பிரஷர் அவனுக்கு வந்தது. और अनेक प्रकार का दबाव उसको आई. ஆனா கர்த்தருடைய கரம் எவிரு மேல இருந்தது. लेकिन परमेश्वर का हाथ यवीर के ऊपर था. கர்த்தர் எவிருவை அவருடைய மனைவியை உள்ள கூட்டி போனார். और परमेश्वर यवीर और उसके बीवी को अंदर ले गया. வேற யாரையும் கூட்டி போகல. और किसी को नहीं बुलाया. இன்னைக்கு நீங்க எவிரு அப்படினா, आज आप यवीर है तो இன்னைக்கு உங்க வீட்ல ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க காண்பீங்க. आज आपके घर में आप पर बड़ी अद्भुत को देखोगे. நீங்க எவ்வளவு பெரிய தோல்வியை சந்தித்திருந்தாலும் சரி, आप कितना बड़ा हार को देखे होंगे तो அவருடைய கரம் எவிரு மேல இருந்தது. उसका हाथ यवीर के ऊपर था. அவர் அந்த எவிருவை மனைவியை உள்ள கூட்டி கொண்டு போய், वो यवीर और उसके बीवी को अंदर ले जाकर மரித்து போயிருந்த அந்த சிறுமியின் கையை பிடித்தார். और जो मर गई थी उस बच्ची के हाथ को पकड़कर தலிதா குமின்னு சொல்லி சொன்னார். तलिता गुमी करके बोला. அந்த சிறு பெண் எழுந்துட்டா பாருங்க. और वो बच्ची जी उठी. செத்து போனவ மீண்டும் எழுந்தா. जो मर गई थी वो दोबारा जी उठी. எவ்வளவு பிரஷர் வந்தாலும் சரி, कितने दबाव क्यों ना आए, நீங்க அவரை நோக்கி பாருங்க. आप उसकी ओर देखो. அவரை நோக்கி பாத்தீங்கன்னா उसकी ओर देखेंगे तो நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். आप सबको जय पा सकते हैं. முதல்ல ஒரு எவிருவை பார்த்தோம். पहले एक यवीर को हमने देखा. அவன் 3 காரியத்துல ஜெயித்தான். वो 3 चीजों में उसने जय पाया. மணலின் குவியல், और जो मिट्टी का ढेर, அதுதான் மாம்சத்தின் இச்சை. वही है मांस का इच्छा. அடுத்தது பெருமை, और दूसरा घमंड, அடுத்தது அழுத்தங்கள். और तीसरा जो दबाव. இந்த 3 காரியத்தையும் ये तीनों चीजों के இந்த ऊपर புதிய ஏற்பாட்டில் உள்ள யவீரும் ஜெயித்தான். ये नवे करार का यवीर जीता. ஆனா அவனால ஜெயிக்க முடியல. लेकिन वो खुद जीत नहीं पाया. அவன் செஞ்சது ஒரே ஒரு காரியம், उसने एक ही चीज किया. யெகோஷுவாவை நோக்கி பார்த்தான். यहोशुआ की ओर देखा. இன்னைக்கு உங்களால ஜெயிக்க முடியலையா? आज आप जय नहीं पा सकते நீங்க हैं. கவலைப்படாதீங்க. आप चिंता मत कीजिए. உங்களுக்காக யெகோஷுவா இருக்கிறார். आपके लिए यहोशुआ है. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, कोई भी समस्याएं क्यों ना आए, எவ்வளவு பெரிய சூழ்நிலையில் நீங்க சிக்கி இருந்தாலும் சரி, कितनी बड़ी परेशानी समस्याओं में आप अगर जकड़े होंगे तो யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. यहोशुआ की ओर देखिए. அவர் மாத்திரம் தான் உங்களுக்கு விடுதலை தர முடியும். केवल वो ही आपको छुटकारा दे सकता है. ஒரு நாள் एक दिन இன்னொரு எவிரு பற்றி நம்ம பார்க்கலாம். और एक यवीर के बारे में हम देखेंगे. எஸ்தருடைய நாட்கள்ல एस्तर के समय में ஒரு மனிதன் இருந்தார். एक व्यक्ति था. பாருங்க, எஸ்தர் 2ஆம் அதிகாரம் एस्तर का दूसरा अध्याय, அதுல 5ஆம் வசனத்துல வாசிக்கலாம். उसमें 5वें वचन को हम पढ़ेंगे. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். एस्तर दूसरा अध्याय 5वां वचन. அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பெஞ்சமீன் ஆகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீருவின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பெயருள்ள ஒரு யூதன் இருந்தான். இங்க ஒரு யூதனை குறித்து பார்க்கிறோம். यहाँ पर एक यहूदी के बारे में हम देखते हैं. மொர்தெகாய். मुर्देकाय, இவன் யாருடைய மகன்? ये किसका बच्चा है? யவீருடைய மகன். यवीर का बच्चा है. பாருங்க எப்படி ஒரு சூழ்நிலை பாருங்க. वो कैसा परिस्थिति है देखिए. யவீருடைய மகனை பற்றி ஒன்னு நம்ம பார்த்தோம். यवीर का बच्चे के बारे में हमने देखा. அவதான் எல்கானா. वही है एलखाना. எல்கானா பற்றி பார்த்தோம். एलखाना के बारे में हमने देखा. அவன் கோலியாத்தின் சகோதரனை வீழ்த்தினான். वो गोलियात के भाई को उसने मार गिराया. இப்ப இன்னொரு மனுஷனை பார்க்கிறோம். अब एक और व्यक्ति को हम देखते हैं. இவர் பேர் தான் மொர்தெகாய். इसका नाम है मुर्देकाय. இவனும் யாருடைய பையன்? ये किसका पुत्र है? யவீருடைய பையன் தான். वो यवीर का पुत्र है. மொர்தெகாய்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? मुर्देकाय का मतलब क्या है? குள்ளன் அப்படினு சொல்லி அர்த்தம். टिंगना ये मतलब होता है. அவன் குள்ளன் தான். वो टिंगना ही था. ஆனா பெரிய காரியத்தை செஞ்சுட்டான். लेकिन बहुत बड़े काम को किया. ஏன்னா யவீருடைய பையன்ல. क्योंकि यवीर का पुत्र है. யவீருடைய பையன் பாருங்க அரக்கனை முறியடிச்சான். देखिए यवीर जो है वो पर राक्षस को मार गिराया. இந்த மொர்தெகாய், ये मुर्देकाय, இவனை கர்த்தர் தெளிவுபடுத்தினார். इसको परमेश्वर ने स्पष्ट किया. இவனுக்கு கர்த்தர் அந்த என்லைட்டன் கொடுத்தார். परमेश्वर ने उसे वो रोशनी दी. அதனால அவன் பெரிய காரியத்தை செய்ய முடிஞ்சது. इसलिए उस बड़े काम को वो कर पाया. அவனுடைய நாட்கள்ல उसके दिनों में ஒரு பெரிய அரக்கன் இருந்தான். एक बड़ा राक्षस था. அரக்கன்னா நான் அரக்கனுடைய ஸ்தானத்துல வைக்கிறேன். राक्षस मतलब उस राक्षस के स्थान में रखता हूं. அவன் தான் ஹாமான். वो था हामान. அந்த ஹாமான் தான் ஒரு பெரிய அரக்கன் இவனுக்காக. वो हामान ही इसके लिए बहुत बड़ा राक्षस है. அவன்
அவன் அந்த ஹாமான் ஒரு பெரிய சூழ்ச்சி பண்ணி वो हामान बहुत बड़ी योजना करके இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். इस्राएल लोगों को नाश करने का कोशिश किया. இஸ்ரவேல் ஜனங்களே இருக்க கூடாது. इस्राएल लोग ही नहीं होना चाहिए. 127 ப்ராவின்சஸ்ல और 127 जगहों में எங்கெங்கெல்லாம் யூதர்கள் இருந்தார்களோ जहां-जहां यहूदी लोग थे சிதறடிக்கு போட்டு போன யூதர்கள் वो जो हितर पितर हुए जो यहूदी थे அவங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்கு இவன் நினைச்சான். उन सभी को नाश करने का सोचा. எவ்வளவு பெரிய யோசனை பாருங்க. कितनी बड़ी योजना है देखिए. ஆனா இங்க ஒரு மனிதன் இருந்தா लेकिन यहाँ पर एक व्यक्ति था. அது யவீருடைய பையன். वो यवीर का पुत्र था. எந்த யவீரு जो यवीर ஒரு பெரிய தேசத்தை ஜெயித்தானோ एक बड़ी शहर को जीता அதே போல யவீருடைய பையன் இங்க இருக்கிறான்னு ஒருத்தன். वैसे ही यवीर का पुत्र यहाँ पर एक है. அவன் தான் மொர்தெகாய். वो है मुर्देकाय. அதே பேருடைய மகன் वही नाम का व्यक्ति யவீருடைய பையன் यवीर का पुत्र இவனுக்கு முன்பதாக इसके सामने இவன் பார்க்கறான் ये देखता है தன்னுடைய ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. अपने लोग मर रहे हैं. அப்போ நான் எஸ்தர் நோக்கி சொன்ன உடனே तब यस्तर को बोलते ही எஸ்தர் 3 நாள் புசியாம குடியாம கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து கிடந்தா. यस्तर जो है 3 दिन ना पिया ना खाया परमेश्वर के सम्मुख में गिरी पड़ी थी. இந்த எஸ்தர் யாரு? ये यस्तर कौन है? இந்த எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் என்ன சம்பந்தம்? ये यस्तर और मुर्देकाय का क्या संबंध है? மொர்தெகாய் எஸ்தருடைய அங்கிள். और मुर्देकाय जो है यस्तर का चाचा है. ஒருவேளை யவீருடைய இன்னொரு பையனுடைய மகளா இருக்கலாம். हो सकता है यवीर के और एक पुत्र का बच्ची होगी. அந்த மகள் என்ன செய்றா பாருங்க. वो बच्ची क्या करती है? 3 நாள் கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்தா. 3 दिन परमेश्वर के सम्मुख में रहती है. ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தா. एक बड़ी जय को लेती है. ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சது. एक बड़ी जय मिलती है. ஒரு அரக்கனை வீழ்த்தினாங்க. एक राक्षस को मार गिराए. கடைசில இந்த மொர்தெகாயை அழிக்கணும்னு நினைச்சாங்க. और आखिर में मुर्देकाय को भी नाश करने का ஆனா सोचा. முடியல. लेकिन नहीं हो पाया. ஆமான் அழிக்கப்பட்டு போனான். हामान नाश किया गया. எந்த சூழ்ச்சி ஆமான் பண்ணானோ जो योजना हामान ने किया எந்த யாருக்கு அவன் குழி வெட்டினானோ जिसके लिए उसने खड्डे को खोदे அதே குழியில தான் அவனும் விழுந்தான். उस खड्डे के अंदर ही वो खुद गिरा. குழியில என்ன குழியில விழல. वो खड्डा मतलब खड्डे में नहीं गिरा. மொர்தெகாவை தூக்கு போடுறதுக்கு மரத்துல தூக்கு போட்டிருந்தான். और मुर्देकाय को फांसी देने के लिए वो झाड़ पर एक फांसी बनाया. ஆதார் மாசம் 13ஆம் தேதி और आगार का महीना 13 तारीख को மொர்தெகாவை தூக்குல போடணும்னு சொல்லி அவன் பிளான் பண்ணியிருந்தான். मुर्देकाय को फांसी देना है करके उसने योजना किया था. ஆனா அதே நாள் लेकिन उसी दिन ஆதார் மாதம் 13ஆம் தேதி उस आधार के 13वें दिन को ராஜா என்ன செய்தார் அப்படின்னா राजा ने क्या किया? இந்த ஹாமான தூக்குல போட்டா. हामान को फांसी दे दिया. அதே தூக்குல அவன் தொங்கிட்டு இருந்தான். उस फांसी में वही लटक रहा था. நம்ம தேவன் பெரியவர். हमारा परमेश्वर महान है. நம்ம யவீருவாய் இருந்தோமானா यदि हम यवीरू रहेंगे யவீருடைய பிள்ளைகளாய் இருப்போமானா यवीरू के बच्चे रहेंगे நீங்க ஜெயிப்பதற்காக பிறந்தவர்கள். आप जीतने के लिए जन्म हुए हैं. பாருங்க இந்த யவீரு देखिए यवीरू जो புதிய है ஏற்பாட்டுல இருக்கிற யவீரு ये नए करार में जो यवीरू है அவன் ரொம்ப அவனுக்குள்ள ஒரு பெருமை இருந்தது. उसके अंदर एक घमंड थी. அவன் நினைச்சா நான் வந்து தேவாலயத்தின் தலைவன். वो सोचा कि मैं परमेश्वर के आराधनालय का सरदार हूँ. நான் எப்படி யெகோஷுவாட்ட போக முடியும்? मैं कैसे यहोशुआ के पास जा सकता हूँ? ஆனா அவன் தன்னை தாழ்த்த வேண்டிய சூழ்நிலை வந்தது. वो अपने आप को नम्र करने का परिस्थिति आया. நிறைய பிரஷர் வந்தது. बहुत सारी दबाव आई. ஆனா யெகோஷுவாவை நோக்கி பார்த்தா. लेकिन वो यहोशुआ की ओर देखा. இனிமே என்னால ஒண்ணுமே முடியாது. अब मैं कुछ नहीं कर सकता. இனிமே நீங்க தான் ஏதாவது செய்யணும். अब आपको ही कुछ करना है. அதே போல உங்களுக்கும் பிரஷர் இருக்குதா? हो सकता है आपको भी प्रेशर होगा. இந்த உலகத்தின் அழுத்தங்கள் இருக்குதா? इस संसार की दबाव है क्या? நீங்க வேலை பார்க்குற இடத்துல அழுத்தங்கள் இருக்குதா? आप जहाँ पर काम करते हैं वहाँ पर दबाव है. உங்க பிசினஸ்ல அழுத்தம் இருக்குதா? आपके व्यापार में दबाव है. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில அழுத்தங்கள் இருக்குதா? आपके व्यक्तिगत जीवन में दबाव है. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ जिस शहर में जिस गांव में आप रहते हैं அங்க உங்களுக்கு விரோதமா அழுத்தங்கள் இருக்குதா? वहाँ आपके विरुद्ध दबाव है. நீங்க செய்யக்கூடியது ஒண்ணே ஒண்ணு. आप एक ही चीज करना है. யெகோஷுவாவை நோக்கி பாருங்க. यहोशुआ की ओर देखना है. எவ்வளவு தோல்வி அடைஞ்சிருந்தாலும் சரி कितना भी हार क्यों ना होगा அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். वो आपको विजय को देगा. ஏன்னா உங்க பார்வை எங்க இருக்குது? क्योंकि आपका नजर किधर है? யெகோஷுவா மேல இருக்குது. यहोशुआ के ऊपर है. யவீருடைய மகள் செத்து போயிட்டா. यवीर का बच्ची जो है मर गई. அவளுக்கு உயிர் இல்ல. उसको जीवन नहीं है. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது. सब कुछ खत्म हो गई. ஆனா யவீருடைய பார்வை யெகோஷுவா மேல தான் இருந்தது. लेकिन यवीर का नजर जो है यहोशुआ के ऊपर ही था. அவனுடைய பார்வை மாறல. उसका नजर नहीं बदला.
செத்து போனவளை கர்த்தர் உயிரோட கொண்டு வர जो முடியுமானால் मर गया उसे परमेश्वर अगर जीवित कर सकता है நீங்க எதுல தோல்வி அடைஞ்சீங்களோ आप जिसमें हार गए இனிமே எனக்கு அதுல ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா अभी आप सोचते हैं क्या मैं उसमें जय नहीं पा सकती நீங்க யெகோஷுவாவை மாத்திரம் பாருங்க आप केवल यहोशुआ को देखिए வேற எங்கேயும் பார்க்க வேண்டாம் और कहीं भी नहीं देखना है கர்த்தரை நோக்கி மாத்திரம் பாருங்க यहोशुआ की ओर देखिए உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் आपको जय मिलेगा நாம் ஜெபிக்கலாமா हम प्रार्थना करेंगे இன்னைக்கு யவீரு பற்றியும் आज यवीर के बारे में யவீருடைய பிள்ளைகளை பற்றியும் பார்த்தோம் और यवीर के बच्चों के बारे में हमने देखा ரெண்டு யவீரோ பார்த்தோம் दो यवीर के बारे में புதிய ஏற்பாட்டில் உள்ள யவீரு नवा करार का यवीर அவன் அர்கோபை ஜெயித்தான் उसने अर्गोब को जीता கெஷூரியை ஜெயித்தான் गेशूरी को जीता மாக்காத்தியை ஜெயித்தான் माकाती को भी जीता புதிய ஏற்பாட்டில் உள்ள யவீரு और नए करार का यवीर அவனும் இந்த மூணு காரியத்தை ஜெயித்தான் वो भी इन तीन चीजों को देखा ஆனா அதை ஜெயிக்கிறதுக்கு लेकिन उसे जीतने के அவன் लिए யெகோஷுவாவை பார்க்க வேண்டி இருந்தது वो यहोशुआ को देखना था பாருங்க இந்த யவீரு ஜெயித்த பிறகு देखे ये यवीर जीतने के बाद அந்த பட்டணங்களுக்கு ஒரு பெயர் வச்சான் उस शहर पना को एक नाम दिया பாஷான் बाशान இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில आज आपके जीवन में செழிப்பு உண்டாகணும்னா यदि वो फलदायक होना है உங்களுடைய வாழ்க்கை பாஷானா மாறணும்னா आपका जीवन बाशान होना है तो நீங்க யெகோஷுவாவை மாத்திரம் பாருங்க आप केवल यहोशुआ को देखिए அடுத்தப்பல நம்ம யவீருடைய மகனை குறித்து பார்த்தோம் और अगला हम यवीर के पुत्र के बारे में देखें எல்கானான் एलहानान அடுத்தது மொர்தெகாய் और अगला मुर्देकाय பாருங்க இந்த எல்கானான் கோலியாத்தினுடைய சகோதரனை வீழ்த்தினான் देखिए एलहाना जो है गोलियात के भाई को मार गिराया மொர்தெகாய் मुर्देकाय ஒரு குள்ள மனிதன் தான் एक टिंगना व्यक्ति था ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா लेकिन उसने क्या किया இந்த ஒரு ஹாமான வீழ்த்தினான் பாருங்க वो हामान को मार गिराया சண்டை போட்டு வீழ்த்தல वो लड़ाई करके नहीं मारा கர்த்தருடைய சமூகத்துல இருந்தாங்க परमेश्वर के सम्मुख में थे கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார் परमेश्वर ने जय को दिया இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது आज हमारा जीवन कैसा है நம்ம இன்னைக்கு எவீரோ போல आज हम यवीरू के माने இந்த மணலின் குவியலை ஜெயிக்கணும் इस मिट्टी के ढेर को जीतना है கண்களின் இச்சையை நீங்க ஜெயிக்கணும் आंखों के इच्छा को जीतना है நமக்குள்ள இருக்கிற அழுத்தத்தை நீங்க ஜெயிக்கணும் हमारे अंदर जो दबाव है उसे இந்த மூன்று காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு ये तीनों चीज को जीतने के लिए நீங்க பார்க்கக்கூடிய இடம் आप एक ही जगह पे देखना है யெகோஷுவாவை यहोशुआ की ओर நம்ம அவரை நோக்கி பாப்போமா हम उसकी ओर देखेंगे क्या நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம் हम आंखों को बंद करके प्रार्थना நம்ம करें। கண்களை மூடி हम आंखों को बंद करके நம்ம உள்ளான நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களால் हम आत्मिक आंखों से நம்ம அவருடைய சிலுவை காட்சி நம்ம பார்ப்போம் क्रूस के दृश्य को हम देखेंगे நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம் परमेश्वर की ओर हम देखेंगे அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவர் वो हमें आशीष करने के लिए काबिल है நாம் ஜெபிக்கலாம் हम प्रार्थना करेंगे ஸ்தோத்திரம் கர்த்தாவே स्तुति करते हैं प्रभु வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே आकाश और पृथ्वी को निर्माण करता है एलोहिम खुदा ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் हर அப்பா किसी को तेरे हाथ में देते हैं எங்களை பரிசுத்தப்படுத்துங்க हमें पवित्र कीजिए உம்முடைய கரத்தில் தருகிறோம் तेरे हाथ में देते हैं நீர் கிருபை செய்யும் आप अनुग्रह कीजिए யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ जो जो निराश हैं யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியை சந்தித்திருக்கிறார்களோ जो जो अपने जीवन में हार को देखे हैं அவங்க எல்லாரையும் உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா सभी को तेरे हाथ में देते हैं கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிற கண்கள் हे प्रभु तेरी ओर देखने वाली आंखें ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை वो कभी भी शर्मिंदगी को नहीं देगी யாரும் வெட்கப்பட மாட்டாங்கப்பா कोई भी शर्मिंदगी को नहीं அவங்க देगी தலையை உயர்த்துகிறவர் நீ उनके सरों को उठाने वाला அவங்க परमेश्वर தலையை நீங்க உயர்த்தி தாங்க उनके सरों को उठा के दीजिए ஆசீர்வதிங்கப்பா आशीष कीजिए உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தாங்க तेरे नाम को महिमा करके உம்முடைய दीजिए கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும் तेरे अनुग्रह हमेशा उनके साथ रहना தேவனே இந்த ஜூம்ல இணைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் हे प्रभु इस जूम में जो जुड़े हुए तेरे बच्चे ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க हर किसी को आप आशीष कीजिए எந்த பலவீனங்கள் இருந்தாலும் कोई भी कमजोरी क्यों ना हो எந்த அழுத்தங்கள் இருந்தாலும் कोई भी दबाव क्यों ना இந்த हो உலகத்தின் எந்த அழுத்தங்கள் इस இருந்தாலும் संसार के कोई भी दबाव क्यों ना हो யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுக்கட்டும் அப்பா यहोशुआ मेसे के नाम से जय को पाने दो யெகோஷுவா மேசேவின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுக்கட்டும் यहोशुआ मेसे के नाम से जय को पाने दो ஆசீர்வதிங்க आशीष कीजिए யெகோஷுவா மேசேவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே यहोशुआ मेसे के नाम से मांगते हैं जीवित पिता ஆமென்